இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த கன்னிராசிக்கு செய்யும் அற்புதங்களில் ராசியிலிருந்து கேது பகவான் விலகுவது மிகுந்த யோகம். நிறைய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது பகவானால் பல தொந்தரவு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா பழைய பிரச்சனைகளை நீங்கிட்டு புதிதாக வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், அது சார்ந்த வளர்ச்சி, சில தூர பயணங்கள் உண்டு, பயணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கிறது, புது புது அறிமுகம், வேலை செய்கிற இடத்துல கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு. இப்போ என்ன பிரிந்திருந்தவங்க காம்ப்ரமைஸ் ஆகி சால்வாக சேர்கிற நேரம். இது ஜாதகத்துக்கு அப்புறம் மாறும், யாருக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது அந்த மாதிரி மாறும். அப்போ இந்த விஷயத்தை கவனமாக வைக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த கன்னிராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்ன. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்கள் தளங்களை கொடுத்தாலும் இன்னொரு கிரகங்கள் தூக்கி விடுங்க. அப்போ இந்த ராகு கேது என்னென்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, இது கண்டகச்சனி, பல இது சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தாக்கம் இருக்கட்டும். குரு 10ல் இருக்கார், அது 11 அதிசாரத்தில் வரார், அதோட எஃபெக்ட் மொத்தம் காம்பினேஷன் எஃபெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் கேது பகவான் அவரோட ரோல் தான் முக்கியமாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசியிலேருந்து கேது பகவான் விலகுவது மிகுந்த யோகம். நிறைய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது பகவானால் பல தொந்தரவு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ராசியில் சந்திரன் வேறு இருக்குது. உங்கள் லாபாதிபதி மேல் உங்கள் லாபாதிபதி மேல் கேது போகும் பொழுது மன நெருக்கடி, லாபத்தில் தடை, ஃபஸ்ட்டு பேச்சு, மனசு சம்மந்தப்பட்ட ஒரு நெருக்கடி, ஒரு விஷயத்த சொன்னால் மற்றவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறது, இது மாதிரி பலது அனுபவிச்சிட்டாங்க அந்த கன்னிராசிக்காரங்க. நட்பு ரீதியாக இழந்தது பல, அதாவது உறவுகள் ரீதியாகவே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் மாறிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்லை, இருக்கிற ராகு கேது ஒரு காம்பினேஷன் எஃபெக்ட். குரு கொஞ்ச நாள் பார்த்து தடுத்துட்டு இருந்தார். அதில் குரு வக்ரம் பெறும் பொழுது பல பிரச்சனைகள். சரி, இப்போ என்னென்னு பார்ப்போம். முதல்ல கன்னிராசினாலே இது அறிவாளியான ராசிங்க. பல கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த ராசிக்கு சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா நினச்சோடனே பெரிய அதிகாரிகள், மேலதிகாரிகள், பெரியவர்கள் ஈஸியாக அணுகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவங்களுக்கு பெரிய கேட்டாலே பொலிட்டீஷியன் தெரியும், சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தெரியும், அந்த ஏரியாவில் இருக்கிற ஆடிட்டர் எல்லாரோட தொடர்பு இருக்கும். இவங்களே ஒரு விஐபியாக இருக்கக்கூடியது. அறிவாளி கூட இருப்பார், இவரே அறிவாளியாக இருப்பார். இவங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி மனநிலைமையில் என்னென்னா வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து, இந்த கடன் அடைக்கிறது, இது சார்ந்த சிந்தனை போயிட்டுருக்கு. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வீடு, இடம் ஏதோ ஒன்று வாங்கணும், ஏற்பட்ட அவமானத்துக்கு ஒரு விடிவு காலம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டு ப்ராப்பர்ட்டி செகண்ட் பார்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ கொடுத்தவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வருது, தெர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் வருது, வந்தவுடனே ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறது, தொழிலை விருத்தி பண்ணுவது, வருமானத்துக்கு ரீதியான அம்சங்கள் இருக்கிறது. இதுக்கப்புறம் வீடு, இடம், அப்படி போங்க. இந்த பேட்டர்னில் போனால் நல்லாயிருக்கும். இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீதியாக வர வேண்டிய பணம், கொடுத்த பணங்கள் வருது. வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அது ரீதியாக வரலாம். தொழில் ரீதியாக வரலாம். ஆக மொத்தம் ஒரு என்டையர் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு விஷயம் பிரித்து பார்ப்போம். அப்போ இன்னும் ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இப்போ வேலைக்கு போயிட்டவங்களை பற்றி பார்ப்போம். 5, 6ஆம் அதிபதியே சனி, அவர் 7ல் இருக்கார். வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்க. எதிரிகள் விலகக்கூடிய தொந்தரவுகள் விலகுது. இப்போ தான் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் எதிரின்னு கண்ணுக்கு தெரியும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச இதுக்கு அங்கீகாரம் குறைவாகவே இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செஞ்சுட்டே இருப்பீங்க, பட் அதில் இருந்து ப்ராஃபிட் கம்மி. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ப்ரமோஷன் தள்ளி போகுது, வர வேண்டிய பணம் தள்ளி போகுது, எனக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை, ஒரே போராக இருக்குது, இதே லெவலில் நின்று வேணா, எனக்கு ஃபாரின் ட்ராவல் இல்லையா இப்படின்னு கேட்டது பல பேர். ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க அதே தான் கேட்டார். சார் ஒரே மாதிரி ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது, மேலதிகாரிகள் டார்ச்சர் தாங்கலை, கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸோட சுச்சுவேஷனே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா பழைய பிரச்சனைகளை நீங்கிட்டு புதிதாக வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், அது சார்ந்த வளர்ச்சி, சில தூர பயணங்கள் உண்டு, பயணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கிறது, புது புது அறிமுகம், வேலை செய்கிற இடத்துல கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா
ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஒர்க்கிங் ஏரியா, ஒர்க்கிங் பிஸ்னஸ்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ டெக்னாலஜின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க அதில் ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இதே ப்ரொஃபஸராக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் வருது. இப்போ புதுசாக லேர்ன் பண்ண வேண்டியது, ஒரு ப்ரொஃபஸருக்கு சபாட்டிக்கல் போக வேண்டிய காலகட்டம்னு சொன்னேன். அவருக்கு அப்சல்யூட்லி அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு கற்றுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. வருமானத்தை அதிகரிப்பீங்க. வேலை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சூழ்நிலை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அதில் பயன் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. ரைட். பொதுவாக 10ல் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பதவி மாறும். ஓகேங்களா? எல்லாம் உடனே நாசம்னு சொல்லிடுறேன். பாசிட்டிவாக பேசுவோம். எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நெகட்டிவ் வேர்ட்ஸ் வேண்டாம். வைப்ரேஷன் நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவோம். 10ல் குரு வரும்போது ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குங்க. கல்யாணமாகுதல் கல்யாணமாகும். கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தைங்களாவது குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. அடுத்து தந்தைன்னு கன்வெர்ட் ஆறாரா, பேச்சுலர் டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டு அந்த மாதிரி. இப்போ வயசானவங்கன்னா என்ன பண்ணாங்க, தாத்தா ஆகும் யோகம். அப்போ ஒரு பதவி சம்பந்தப்பட்ட மாறும் சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் உங்கள் கோயில் குளங்கள் சங்கத்தில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு பேட் நேம், ஒரு 6ஆம் எட்டு வர பக்கம் தான் ரொம்ப நாள் இருந்தால் ஒரு பேட் நேம் மாறக்கூடிய காலகட்டம். இந்த சினாரியோ நடக்குது. ரைட். இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம். பொதுவாக திருமண யோகம் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ராகுக்கு எது விலகுது? யோகம். 7ல் சனிங்கிறது டிலே தான் தவிர டினைடு கிடையாது. பட் இவர் 5, 6 கூடியவர். இப்போ என்ன நடக்கும்னா, விருப்ப திருமணம் இல்லை காதல் திருமணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அது ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் 6ஆம் அதிபதி சம்மந்தப்படல சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு லவ் மேரேஜ் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. மனதுக்கு பிடித்த வரன் அமையும். லவ் மேரேஜ்லேயும் அடுத்து மனதுக்கு பிடித்த வரன். உறவு திருமணம் 5, 6லாம் சம்மந்தப்பட்ட உறவு திருமணம். அப்போ இப்போ பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் நல்ல வேலைக்கு போகக்கூடிய, வருமானமுடைய, வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புடைய வாய்ப்புகள் இருக்கும். இதே பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் வேலைக்கு செல்லும் பெண் வருகிற காலகட்டம். இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே ஒரு இதாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், இல்லைன்னா ஈக்குவல் ஏஜ். ஒரு சில பெண்ணுக்கு இப்போ பெண்ணோட வயது 11 நாள் கூட இந்த மாதிரி வரும். இல்லைன்னா ஏஜ் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த சனி சம்மந்தப்படுறதுனால பையன் பொண்ணுக்கு 6 வயசு டிஃப்ரென்ஸ், 7 வயசு டிஃப்ரென்ஸ், அப்படி என்டையர்லி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் வருகிறது. பொதுவாக உங்கள் திருமணம் பற்றி பார்க்கும்போது ஆண் பெண் 20 ஜாதகத்தையும் பார்த்துட்டு நிறைய பொருத்தங்கள் பார்க்கணுங்க. 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க, அது மட்டும் பார்க்க வேண்டாம். யார் வீட்டில் கல்யாணம் வைக்கணும், பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா, வரன் எப்படி வரும், எந்த திசையிலிருந்து வரும், கூட பிறந்தவங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய சினாரியோ இருக்குது. அது மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, அதுலேனா கூட பொதுவாக பார்க்க வேண்டியது முகூர்த்த லக்னம் என்னைக்கு கொடுக்கணும். எல்லா முகூர்த்த நாளும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கா? அப்போ முகூர்த்த நாள்னால் நல்ல நாளாக இருந்தால் அன்றைக்கி உலகத்தில் ஒரு விபத்து நடக்கக்கூடாது, ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அப்போ நடக்குது அப்படின்னா நல்ல நேரம் யாருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனால் நல்ல நேரம்ங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக போட வேண்டிய சூழ்நிலையெலாம் இருக்குது. அது மெயினாக அதை வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. குடும்ப சம்மந்தப்பட்ட நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது. புதுசாக ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் ஆக வாய்ப்புண்டு. அப்படி எப்படி? ஒன்று திருமண ரீதியாக, இல்லை குழந்தை ரீதியாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரீதியாக. ஏதோ ஒரு நபர், எந்த நபர்னு பார்ப்போம். பிரிந்த குடும்பங்கள் உண்டு. சரி, இந்த நேரத்தில் தாங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ், சண்டை சச்சரவு பிரிந்திருந்தாங்க, காம்ப்ரமைஸ் ஆகி சால்வாக சேர்கிற நேரம். இது ஜாதகத்துக்கு அப்புறம் மாறும். யாருக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது அந்த மாதிரி மாறும். அப்போ இந்த விஷயத்தை கவனமாக வைக்கணும். ஒரு சில ராசிகளுக்கு இதே பேட்டர்ன் தான் வந்துட்டுருக்கு, இதே அம்சம். அப்போ ஒரு சில அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி, லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, தசாபத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை பார்ப்போம். ரைட். இப்போ உங்களுக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்ட, பொதுவாக சினிமா சம்மந்தப்பட்டவங்க, கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு யோகமாக இருக்குது. சனிச்சந்திரன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி, மீடியா சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு 12ல் கேது பகவான் வரும்போது சின்ன விரைய செலவு இருக்கும். அதை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லோரும் வெளிவர வாய்ப்பு இருக்கும். நமக்கு என்ன பரிகாரம், என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு இதுதான் அமைப்பு, இந்த டெக்னாலஜி தான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரைட். இப்போ ஹெல்த் வைஸ் பொதுவாகவே 7ல் சனி வந்தாலே தண்ணி நிறையா குடிக்கணும். 7ஆம் இடம் கழிவை குறிக்கக்கூடியது. அங்கே சனி வந்தாலே அடைக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ வயிறு, பெண்கள் தான் யூட்ரஸ், சிறுநீரகம் நோய் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்புண்டு. தண்ணி நிறையா குடிக்க வேண்டியது. அப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. சின்ன இன்ஃபெக்ஷன் இதாக வந்தால் உடனே டாக்டர்ஸ் ஸ்கின் இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இது மாதிரி நிறையா சொல்லலாம். ஜாதக ரீதியாக இப்படி வரும், என்னென்ன
நிறைய பேர் வீடு இடம் பற்றின நிறைய டவுட் இருக்குது. அது மாதிரினா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு. சரி, இப்போ ஃபைனலாக என்ன பரிகாரம் பண்ணால் இந்த சின்ன எஃபெக்டை குறைக்கலாம்? முக்கியமாக உங்களுக்கு உணவு தானம் தாங்க. உணவு தானம், சந்திரன் இங்கேயே இருக்குது. உணவு தானம் கொடுப்பதே மிக சிறந்ததாக இருக்கும். இதுக்கு காகத்துக்கு உணவு, வயலா ஜீவனுக்கு கொடுக்கறது, இது மாதிரிலாம் கொடுக்கலாம். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனியோட தொந்தரவு குறையும். ஏன்னா கேது உங்களுக்கு தடங்கள் இல்லை. குறிப்பாக 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாலே ஜீரணம் சம்மந்தப்பட்டது மாற்றம் உண்டு. 6ஆம் இடத்துக்கு ராகு கேது வந்தால் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வரும்போது ஈஸியாக விட்டுட்டு வர்றது பெட்டராக இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டாம். அதனால் இந்த மாதிரி சின்ன விலையை வந்துடுங்க. ஏதோ இந்த நேரத்தில் மைண்ட் என்ன, ஒரு ஈஸி ஏர்னிங்ஸ்க்காக ஷேர் மார்க்கெட், புதையல், ஷேர், அது மாதிரி, அப்புறம் லாட்ரி யோகம், இந்த மாதிரி தோண்டிகிட்ருக்கோம். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அஸ்ட்ராலஜியோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக லாட்ரிங்கிறது எல்லா காலத்தும் விழுகாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட எண்களில் விழுகக்கூடியது, எல்லா நேரத்துக்கும் வரும்னு அதை நினைக்க வேண்டாம். அதனால் இந்த நேரத்தில் உழைப்பை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டங்கள். புதையல் மாதிரி ஒரு யோகம் கிடைக்கும், இதில் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், அதில் டெவலப் ஆகிடலாம். ஒரு வெளிநாட்டு போகிறது, இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதில் டெவலப் ஆகிடலாம். அதை விட்டுட்டு எப்போவுமே ஈஸி மணி மட்டும் பார்க்க வேண்டாம், ஒர்க்கையும் சேர்த்து பாருங்கள். ரைட். இப்போ நீங்கள் ராசி எண்களாக நீங்கள் 5, 8, 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாம், 7 இருந்தாலும், மற்றும் 6 இதை பயன்படுத்துங்க. மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வல்லது. ரைட். இப்போ உங்களுக்கு எளிமையான பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லோரும் பண்ணக்கூடியது. ஒரே ஒரு பொருளாதார ரீதியாக விருத்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா, ஒரு 2 கிராம் இருக்கிற வெள்ளி நாணயம், 2 கிராம் இருக்கிற நாணயம் உங்கள் பர்ஸில் எப்பவுமே வச்சுக்கோங்க. பொருளாதார தண்ணீரவே நிறைவாக கொடுத்துரும். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.